இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நீ எவ்வளவோ சொன்ன அன்பு இதுக்கு காரணம் இல்லன்னு. ஆனா உனக்கு ஒரு பிரச்சனைனதும் அத பார்த்துட்டு என்னால அமைதியா இருக்க முடியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நல்லா யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் நான் பண்ணது தப்புன்னு எனக்கு புரிஞ்சது. நான் தேவையில்லாம உன் வாழ்க்கையில ரொம்ப தலையிடுறேன். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, உனக்குன்னு ஒரு விருப்பு வெறுப்பு இருக்கு. அது நான் உன்னை காதலிச்சதுல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நீ அன்பு கூட தான் சேரணும்னு இப்ப நான் உன்னை கட்டாயப்படுத்துற விஷயம் வரைக்கும் உன் விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம என் விருப்பத்துக்கு தான் நான் உன்னை கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை நீ என்கிட்ட வேலை பார்க்கறதால நான் உன்னை ஒரு தொழிலாளியாவோ என்ன நான் ஒரு முதலாளியாவோ நினைச்சு அந்த எண்ணத்துல தான் நான் உன்கிட்ட அதிகாரம் பண்றேன்னு தோணுது. நான் அது தப்புன்னு நேத்து தான் உணர்ந்தேன். நான் செய்ய நினைக்கிறதெல்லாம் ஒண்ணுதான் ஆனந்தி. என் கம்பெனில நடந்த ஒரு ஃபங்க்ஷன் மூலமா உனக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு. அந்த அநீதிக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சு உனக்கு ஒரு தீர்வை நான் கொடுக்கணுமே தவிர உன் வாழ்க்கைக்குள்ள நான் வரவோ இல்ல துளசி வாழ்க்கைக்குள்ள நுழையவோ இல்ல. இனிமே நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஆர்டர் போடுறதுக்கும் எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அது என்னோட வேலையும் கிடையாது. மகேஷ், சரியான நேரத்துல சரியான முடிவு எடுத்திருக்க. இப்போ நீ இந்த முடிவை எடுக்காம இருந்திருந்தா ஆனந்தி இங்க இருந்திருக்கவே மாட்டா. புரியலம்மா. ஆனந்தி இந்த ஊரே வேண்டான்னு முடிவு பண்ணி ஊருக்கு கிளம்புறா சார். ஓ, ஏன் ஆனந்தி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? சாரி ஆனந்தி, உன்னை நான் அப்படி ஒரு முடிவெடுக்கிற சூழ்நிலைக்கு தள்ளிட்டேன். உன் பிரச்சனைக்கு நான் ஒரு தீர்வு பண்றதா நினைச்சு உன் வாழ்க்கைக்கு நல்லது பண்றதா நினைச்சு உனக்கு நடந்த அநீதிக்கு நியாயம் கூட தேட வேண்டான்னு நீ ஊருக்கு கிளம்புற மனநிலைக்கு நான் உன்னை கொண்டு வந்திருக்கேன்.